யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி கிடைக்கும். யாழ்ப்பாணம் வந்த நீதியமைச்சர் தெரிவிப்பு. எமது அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் செம்மணி மனித புதைகுழிக்கு நீதியான விசாரணை முன்னெடுக்கப்படும் என நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார உறுதிபட தெரிவித்துள்ளார். ராணுவ உயர் அதிகாரி பிழைவிட்டிருந்தால் அதற்கான ஆதாரங்களை யாரும் சமர்ப்பிப்பதாக இருந்தால் அதனை முன்னெடுத்து சரியான விசாரணைகளை செய்வதற்கு நான் நடவடிக்கை எடுப்பேன். இதில் உள்ள எலும்புக்கூடுகள் பற்றி யாருக்காவது தெரிந்திருந்தால் அவர்கள் இதனை வெளிப்படுத்த முன்வர வேண்டும். பழைய கோட்டாபய ராஜபக்ஷ காலத்தில் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தை ஒரு கண்துடைப்பாக வைத்திருந்தார்கள். ஆனால் எங்கள் ஆட்சி காலத்தில் தேவையான நிதியை ஒதுக்கி இருக்கின்றோம். காணாமல் போன அலுவலகத்தை கொண்டு இதனை செய்ய வேண்டும். சகல விடயங்களையும் நாம் செய்து கொடுத்துள்ளோம். செய்யவில்லை என நீங்கள் நிரூபித்தால் அதற்கு நாங்கள் பதில் கூற தயார் என நீதி அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். දැන් මම ඉල්ලීමක් කරා මේ නොයෙකුත් ලේසි නැහැ. නොයෙකුත් පරීක්ෂණ වර්ග තිබෙනවා. ඒවා නොයෙකුත් පියවරදී කෙරෙන්නේ. அலைஞ்சு வந்துட்டேன். நான் 42 வயசுல என் கணவன் இழந்தேன். நான் 5 பிள்ளைகளை வச்சு மிகவும் கஷ்டப்பட்ட நிலையில் என் பிள்ளைகளை வளர்த்து நல்ல வரைக்கு கொண்டு வந்தேன். என்னுடைய மகனும் மனுஷனும் 2 பேரும் எனக்கு இல்லை. என் பிள்ளையும் என் மகன் மனுஷன் 90ஆம் ஆண்டு என் மனுஷன் இல்லை. 2002ஆம் ஆண்டு மகன் இல்லை. இந்திய வகையிலும் இந்த கவுண்டருக்கு ஒரு உதவி செய்யலை. நான் சுயதொழில் செய்கிறேன். நாங்கள் ஆட்சிப்பீடத்துக்கு வந்ததன் பிறகு மக்கள் கடந்த காலங்களில் பயத்தோடு அச்சத்தோடு வாழ்ந்தோம். ஒரு போராட்டம் நடத்த முடியாது. தொடர்ந்தும் காணாமலாக்கப்பட்டு வந்தார்கள், தொடர்ந்தும் கடத்தப்பட்டு வந்தார்கள். எல்லா இடங்களும் கைது செய்யப்பட்ட நடவடிக்கைகள் வந்தது. ஆனால் கடந்த 1.5 வருடங்களாக உங்களுக்கு தெரியும், நாங்கள் கடந்த காலங்களில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது வவுனியாவிலிருந்து இங்கு பருத்தித்துறையா அல்லது கேசா அல்லது டெல் சொல்ல வேண்டுமா, எல்லா இடங்களிலும் செக் பாயிண்ட், சோதனை சாவடிகள் இருக்கு. அப்போ அந்த சோதனை சாவடிகளை பார்க்கின்ற பொழுது மக்களுக்கு மீண்டும் ஒரு பீதி வருகின்றது, மீண்டும் ஒரு அச்சம் ஏற்பட்டது. இந்த அச்சத்தை போக்குவதற்கு ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டார்கள், எந்த ஒரு செக் பாயிண்ட்டும் இருக்கக்கூடாது. முதலில் அந்த மக்கள் மத்தியில் இருக்கின்ற அந்த அச்சத்தை போக்க வேண்டும், ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும். அப்போ அந்த வகையில் நாங்கள் அதற்கான வேலை திட்டத்தை நாங்கள் எடுத்தோம். 2025ஆம் ஆண்டுக்கான OL பரீட்சையில் தென் மாகாணம் முதலிடம். வெளியானது பரீட்சை முடிவுகள். 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சையின் பெறுபேறுகளுக்கு அமைய 2,25,748 மாணவர்கள் உயர்தரத்திற்கு தகுதி பெற்றுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி லியானகே தெரிவித்துள்ளார். 11,795 மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் ஏதர சித்தி பெற்றுள்ளனர். மேலும் 7,419 மாணவர்கள் எந்த ஒரு பாடத்திலும் சித்தியடையவில்லை. மாகாண அடிப்படையில் தென் மாகாணம் 75.56% அதிகூடிய உயர்தர தகுதி பெறுபேற்றை பதிவு செய்துள்ளதுடன் வடமத்திய மாகாணம் 68.39% குறைந்தளவான உயர்தர தகுதி பெறுபேற்றை பதிவு செய்துள்ளது. 7 மாதங்களின் பின் வளமைக்கு திரும்பிய மலையக ரயில் சேவை. பதுளை நானுஓயா போக்குவரத்து சேவைகள் மீண்டும் ஆரம்பம். யாழ்ப்பாணத்தில் சோகம். வீதி விபத்தில் இளைஞன் உயிரிழப்பு. யாழ்ப்பாணம் பண்ணை பகுதியில் சாரதி அனுமதி பத்திரம் பெறுவதற்கான பயிற்சிக்கு சென்றிருந்த இளைஞர் ஒருவர் விபத்தில் நேற்று உயிரிழந்துள்ளார். குறித்த இளைஞன் அச்சுவேலி பாரதி வீதி பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய சனுஜன் என தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்த நபர் சாரதி பயிற்சி நிறைவு பெற்றவுடன் வாகனத்தில் இறங்கி எதிர் திசைக்கு சென்று கொண்டிருந்த போது வேகமாக வந்த மீன் ஏற்றி சென்ற வாகனம் குறித்த நபர் மீது மோதி விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாகாண சபைகள் சம்பந்தமாக எங்களுக்கு இருக்கிற விமர்சனமே அரசாங்கம் திட்டமிட்டு மாகாண சபைக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களுக்கு நிதிகள் வழங்காமல் அதை திட்டமிட்டு தோற்கடிக்க பண்ணுற ஒரு கொள்கையை வகுத்து அந்த மாகாண சபையிலே தேவையில்லை என்ற ஒரு நிலைமையை திட்டமிட்டு உருவாக்குறது தான் இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்களுடைய செயல்பாடாக இருக்கின்றது. பள்ளிக்கூடங்கள் சம்பந்தமாகவும் வைத்தியசாலைகள் சம்பந்தமாகவும் அது அவர்களுடைய தீவிர கொள்கையாக இருக்கிறதுனால் அது அனைத்துமே தங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளே மத்திக்குள்ளே கொண்டு போய் முழுக்க மத்தியினுடைய விருப்பத்தின் பிரகாரம்
அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் வந்து தங்களுக்கு விசுவாசமாக வரவணுமென்றது தான் அவர்களுடைய நோக்கம். அவை திட்டமிட்டு அதை செய்யும். இது மாகாண சபைக்கு வந்து ஒரு ஒற்றையாட்சியிலே இருக்கிறபடியால் வந்து மாகாண சபைக்கு போதிய அதிகாரம் இல்லை. மாறாக வந்து அது முழுக்க மத்தியில் தங்கியிருக்கிற ஒரு நிலையில தான் அந்த மாகாண சபையண்ட மாயை வச்சு கொண்டு ஏதோ இருக்கிறத மாதிரி காட்டிக்கொண்டோ, ஆனால் உண்மையிலே வந்து அவர்களுக்கு இருக்கிற அதிகாரங்களை அந்த மாகாணத்துக்கு மேலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆதிக்கத்தை வச்சு கொண்டு தான் அது திட்டமிட்டு வந்து தோற்கடிக்க பண்ணுறதுக்குரிய வேலையும் நடக்குது. இப்போ இன்றைக்கு இந்த உண்மையை விளங்கி கொள்ளாமல் இன்றைக்கு வந்து எங்களோட மக்கள் ஏமாற்றப்படுறதுக்கான ஒரு நிலைமை தான் இன்றைக்கு உருவாகி இருக்குது. நான் ஏன் இதை சொல்கிறேன்டா, நான் கணக்கை யோசிக்க தேவையில்லை. இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் மத்திக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வைத்தியசாலை வந்து போதனா வைத்தியசாலை, ஜஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல். இன்றைக்கு ஜஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் வந்து மெட்ட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாகாணங்களில் இருக்கக்கூடிய மாகாணங்களில் இருக்கக்கூடிய மத்திய வைத்தியசாலைகளுக்கு வந்து கார்ட ரிவிஷன்ஸ் எல்லாம் செய்து அதுக்குரிய நிதிகள் வந்து பெரிய அளவில் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலையில் ஜஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல் வந்து இன்றைக்கும் வந்து போதிய அளவு கார்ட ரிவிஷன்ஸ் எதுவும் செய்யாமல், அதே நேரம் வந்து நிதியும் வழங்காமல், இன்றைக்கு ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 60 பேர் வந்து நிலத்தில் படுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரு மெட்டர்னிட்டி வார்டே வந்து அதுக்குண்டு இயங்க முடியாத ஒரு நிலையில தான் ஜஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல் இருக்குது. சரி, 13 வருஷத்துக்கு மேலாக வந்து இன்றைக்கு ஒரு மெட்டர்னிட்டி வார்டே வந்து மெட்டர்னிட்டி வார்டுக்குண்டே வந்து இல்லாமல் இருக்கு. அந்த குறைகள் எதுவுமே வந்து எந்த ஒரு அரசாங்கம் நிவர்த்தி செய்ய இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில வந்து ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி, அவர் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையை வந்து ஒரு தேசிய வைத்தியசாலையாக வந்து தாங்கள் உயர்த்த போகிறோம் என்ற வாக்குறுதியை வழங்கினார். அப்படி வாக்குறுதி வழங்கியும் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றத்துக்கு தேவைப்படுகின்ற வளங்களை வந்து இன்றைக்கு அந்த போதனா வைத்தியசாலைக்கு வந்து வழங்குறாங்க இல்லை. இன்றைக்கு போதனா வைத்தியசாலையில் நடைபெற்றிருக்கின்ற அபிவிருத்திகள் எல்லாமே வந்து மிகப்பெரிய பெரும்பான்மையாக வந்து புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி தங்களுடைய நாடுகளில் இருக்க மக்களும் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கங்களும் இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய வேறு தங்களுடைய தொடர்புகளை வைத்துக்கொண்டு வழங்குகின்ற டொனேஷன்ஸை வச்சுக்கொண்டு இயங்குதே தவிர உண்மையிலே வந்து அரசு வந்து அதுக்கு தேவைப்படுகின்ற நிதிகளை வந்து இதுவரைக்கும் வந்து வழங்காமல் தான் அது இயங்கிக் கொண்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு வந்து அது ஒரு தேசிய வைத்தியசாலையாக தாங்கள் மாற்றப் போகிறோம் உயர்த்த போகிறோம் என்று சொல்லியிருந்தும் இன்றைக்கு அது தேசிய வைத்தியசாலை ஆக்கிறதுக்குரிய வளங்களை எதுவுமே கொடுக்காமல் இன்றைக்கு அனுராதபுரத்தை வந்து ஒரு தேசிய வைத்தியசாலை ஆக்கிறதுக்குரிய வேலையில் தான் படிப்படியாக நடந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை அனுராதபுரம், புத்தளம், நீர்கொழும்பு போன்ற பிரதேசங்களுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு வைத்தியசாலையை வந்து இன்றைக்கு தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கு.